பிறருக்கு கீழே இருந்து நம்ம வேலை பார்க்குறோம்ல, இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே நடக்கிற அநியாயங்களுக்கு காரணமாக இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அதில் இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறோம், அவர்கிட்ட சம்பளம் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, தனியாரில் வேலை பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது இங்கே என்ன அநியாயங்கள் நடந்தாலும், யார் லஞ்சம் வாங்கினாலும், ஊழல் பண்ணாலும், குற்றங்கள் செய்தாலும் அதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய தொழில் நிறுவனம், நீங்கள் வேலை செய்கிற நிர்வாகம், தொழில் நிர்வாகம் உங்களுக்கு நிபந்தனை விதித்து தான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும், தனியார் பணியாளராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடக்கூடாது, பொது நலனில் அக்கறையாக இருக்கக்கூடாது, ஒன்லி உங்களுக்கு தொழிலில் மட்டும்தான் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறார்கள். ஏன்னா இப்போது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் நீங்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் பணி செய்கிற அந்த தனியார் தொழில் நிர்வாகத்திற்கு அழுத்தங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். அதனால் ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னா ஒடுக்கமாக பண்ணணும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அப்படித்தான் இந்த உலகத்தில் எல்லாருமே அரசாங்கத்திலேயோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்குறாங்க. அப்போது இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சுதந்திரமாக நீங்கள் செயல்பட முடியாது. இங்கே நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது, குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன அநியாயம் நடந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினசரி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் அந்த தொழில் மூலமாகவே, தொழில் நிர்வாகத்தின் மூலமாகவே நீங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். கட்டுப்படுத்தப்பட்டு இரவு ஆனால் நீங்கள் வேலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். காலையில் போய் வேலைக்கு சேர்றீங்க, அப்புறம் மாலையில் விடுவிக்கப்படுறீங்க. அந்த டயர்டில் வீட்டுக்கு டிவி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களே உலகத்து, அதற்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகளை இங்கே முன்வைக்க முடியாது. அப்படி அதனால தான் இங்கே அநியாயங்கள் பெருகி போச்சு. கடந்த காலங்களில் பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது, பெரிய போராட்டங்கள், புரட்சிகள்லாம் நடந்தது. அப்போல்லாம் காரணம் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் கிடையாது. அரசாங்கத்தில் யாரும் பெரும்பாலும் வேலை பார்க்கல, எல்லாரும் விவசாயம் பார்த்தாங்க, தனியாக தொழில் செஞ்சாங்க. யாராலையும் எந்த நிர்வாகத்தாலையும் அச்சுறுத்தப்படலை, எந்த தொழில் நிர்வாகத்தாலையும் அச்சுறுத்தப்படலை. தனியாக தொழில் செஞ்சாங்க, தனித்தனியாக தொழில் செஞ்சாங்க. சுய தொழில் தான் பெரும்பாலும் பண்ணாங்க கடந்த காலத்தில். அப்புறம் எளிமையாக வேறு வாழ்ந்தாங்க கடந்த காலத்தில். அப்போ ஆடம்பரமான வாழ்க்கை இன்றைக்கி தான் அதிகமாக வந்துருச்சு. ஆடம்பரமாக வாழ்கிறவங்க அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க ஒவ்வொரு மாதமும் போராடணும், அதற்கான பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும். ஆடம்பரமான இல்லைன்னா நடுத்தருக்கு வந்துடும், 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாடகை கட்டணும், கரண்ட் பில்கள், அப்படி நிறைய பணம்லாம் தேவைப்படுதில்ல. அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களே குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த ஆடம்பர வாழ்க்கையினால் மக்கள் குற்றவாளிகளாக குற்றம் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள், ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அதனால் இங்கே நடக்கிற குற்றங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு தார்மீக தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. தார்மீக தகுதி அதனால் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது இந்த தொழில் நிர்வாகத்தாலேயும் அவர்கள் அநியாயங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாமல் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அதுபோல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது அந்த ஆடம்பர வாழ்க்கையை காப்பாற்றுவதே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளையும், குற்றங்களையும், அநியாயங்களையும் கண்டு பொங்குவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, அதற்கு நேரமும் இல்லை. அப்போது இதனால தான் இங்கே அநியாயங்கள் பெருகி போச்சு. கடந்த காலங்களில் எளிமையாக வாழ்ந்தாங்க, பெரும்பாலும் சுயதொழில் பண்ணாங்க, இன்னொருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறது குறைவாக இருந்தது. அதனால் யாருக்காலையும் அவங்க மனிதர்கள் கட்டுப்படுத்தப்படல. அதனால் அநியாயத்துக்கு எதிராக பொங்குனாங்க, புரட்சிகள் பண்ணாங்க, பேரணிகள் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்புறம் கடந்த காலங்களில் எளிமையாக வாழ்ந்தாங்க. எளிமையாக வாழும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி தான் ஆடம்பர வாழ்க்கை பெருகிவிட்டது. அப்புறம் பிறருக்கு கீழ் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. அப்புறம் பெண்கள் பார்த்தா கணவனுக்கு கீழ் இருக்காங்க, கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பெண்களாலையும் வீட்டில் அவங்க யாருக்கிடையும் வேலை பார்க்கல, ஆனால் கணவனுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் இங்கே நடக்கிற அநியாயத்தை டிவியில் பார்த்தாலும், புத்தகத்தில் படித்தாலும், பத்திரிகையில் படித்தாலும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கணவனுடைய விருப்பத்துக்கு எதிராக அவங்களும் நடந்துக்க முடியாது. இப்படித்தான் இங்கே அநியாயங்கள் ஆதிக்க சாதியினரால், ஆதிக்க வர்க்கத்தினரால், அதிகார வர்க்கத்தினரால், முதலாளித்துவத்தால் இங்கு அநியாயங்களும் குற்றங்களும் பெருகி போனாலும், சமூக விரோதிகளால் அநியாயம் குற்றங்களும் பெருகி போனாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு முடியவில்லை. பல மடங்கு மக்கள் தொகை பெருகிவிட்டது.
ஒரு 300 கோடி மக்கள் தொகை இருந்த 1947 காலகட்டத்தில் உலகம் முழுக்க சுதந்திர போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டங்கள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி 800 கோடி பேர் வந்தாச்சு. அநியாயங்கள் இன்னும் பல மடங்கு பெருகிவிட்டது. ஆனால் அதற்கு எதிராக போராட்டங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. பார்த்துக்கோங்க, போராட்டங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. காரணம் 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 என்ன என்று உங்களிடம் நான் சொல்லிவிட்டேன்.